எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவீங்களா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். அந்த விவசாயி தன்னோட நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு ஒரு பாறைக்கு அடியில் மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சோண்டு இறக்க குணம் பட்டு அந்த பாம்பை காப்பாற்றுறாரு. அதுக்கு அந்த பாம்பு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. விவசாயி பாம்பு நம்மளோட நண்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கு பிடிச்ச உணவை எல்லாத்தையும் தினைக்கும் அவர் வீட்டு வாசலில் வைக்கிறாரு. அந்த பாம்பும் தினைக்கும் வந்து அந்த உணவை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகுது. ஒரு நாள் அந்த விவசாயி நம்ம ஊட்டி விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கும்போது எதிர்பாராத விதமா அந்த விஷமுள்ள பாம்பை அவரை கடிச்சிருது. அந்த விவசாயி உன் உயிரை காப்பாற்றின என்னையே நீ கடிக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாம்பு சொன்னது என்னன்னு தெரியுமா? கடிக்கிறது என்னோட குணம், நான் எனக்கு அதை மாத்திக்க மாட்டேன், நீ என்னை நம்பினது அது உன்னோட தப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு. அந்த விவசாயி நல்லதை தப்பானவங்களுக்கு செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறந்துடுறாரு. நம்ம லைஃப்ல பாக்குற எல்லாருமே நம்முடைய நண்பர்கள் கிடையாது. ஒருவேளை நம்ம அவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அந்த நல்லதை நம்மளுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது அது முட்டாள்தான். ஸோ இந்த மாதிரி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.